நல்லது செய்யறதுக்கு அரசியல் சொல்றதே நல்லது செய்யணும், மக்களுக்கு நம்ம நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து கொள்கை கோட்பாடு வச்சுதான் வந்து அரசியல் வந்து மக்களுக்கு நல்லது செய்யணும். இது விசாரணை தெரிய வந்துச்சு கொண்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அது அப்படி ஒரு இன்சிடென்ட் நடக்கல. நல்லது பண்ணவங்க தான் அரசியல வரும்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா பாஜக இருக்கிற அரசியல்வாதிகளை பாதி பேரை வந்து நீங்க வந்து இந்த லிஸ்ட்ல சேர்க்கவே முடியாது. பாதி பேர் குறைந்தபட்ச நேர்மையோடு குறைந்தபட்ச அறத்தோடு வரணும்ன்றது தானே. இல்ல நீங்க ஏதாவது இது வச்சிருக்கீங்களா வரையறை? இது நம்ம விஜயோடைய தனிப்பட்ட வாழ்க்கை நம்ம அதை பேசவே கூடாது. ஆமா, முதல்ல வந்து நம்ம அதை வந்து பத்தி பேசவே கூடாது. ரெண்டாவது சட்டபூர்வமாவும் பேசக்கூடாது. எல்லா மீடியாக்களும் பண்ற மிகப்பெரிய தப்பு வந்து குடும்ப நல சட்டத்தின்படி இந்த மாதிரியான இது ஃபேமிலி மேட்டரை பத்திரிகையில வந்து பெயரே பயன்படுத்தக்கூடாது. இந்த தகவல் எப்ப எனக்கு வந்து தெரிய வரும்னா, நடிகை சுகன்யா இருக்காங்க இல்லையா, வணக்கம். பத்திரிகையாளர் பாலா அவர்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. கள நிலவரம் எப்படின்னா இருக்க விஜய் அவர்களோட அரசியல் அது குறித்து பேசுங்க. விஜயோடைய அரசியல் வந்து தமிழக அரசியல்ல வந்து ஒரு கலக்கத்தை தான் ஏற்படுத்தி இருக்கு. நீங்க கேட்கலாம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். பொதுவா வந்து நம்ம அரசியல் என்ன பண்ணலாம்னா, இதுக்கு முன்னாடி இருந்த ஒவ்வொரு தேர்தல் நானும் வந்து கிட்டத்தட்ட 2000 இருந்து தேர்தல் பார்த்துட்டு வரீங்க கலவரத்தை வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்ப வந்து இந்த கட்சி தான் ஆட்சிக்கு வரும், இவங்களுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஓரளவுக்கு வந்து நம்ம ஜட்ஜ்மெண்ட் பண்ணலாம். ஆனா இந்த அரசியல் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது மாதிரி வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியாத ஒரு கலந்த அது வந்து விஜயோடைய அரசியல் பிரவேசம் தான் சொல்லலாம். ஏன்னு சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, நாம வந்து சில இடங்களுக்கு எல்லாம் போறோம். இது வந்து நீங்க ஃபீல்ட்ல இருப்பீங்க. ஃபீல்டுன்னு சொன்னோம்னா வந்து நம்ம பத்திரிகையாளரை போய் யாராவது வந்து அப்ரோச் பண்ணோம்னா அவங்க வந்து முடிவு பண்ணிடுவாங்க, இவன் பத்திரிகைக்காரன் இப்படிதான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் சொல்லுவாங்க. சாதாரண ஜென்ரலா போய் கேட்கும் போது, என்ன சார் என்ன உங்க ஏரியால எந்த தொகுதி யார் உங்க எம்எல்ஏ வருவாருன்னா, அப்ப வந்து அவங்க சொல்லுவாங்க, எங்க எம்எல்ஏ வரதே கிடையாதுங்க, 10-5 ஓட்டு கேட்கும் போதாங்க வந்தாங்க, இப்ப வர மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி அப்படியா, சரி இப்ப யார் நிப்பா உங்க தொகுதியில யார் நிப்பாங்க போது அவங்க வந்து கட்சிக்காரங்க சொல்லுவாங்க அப்படின்னு. நம்ம ஏதோ புதுசா விஜய்லாம் வரான, விஜய்க்குலாம் வந்து எப்படி இருக்கு வாய்ஸ் அப்படின்னு சொல்லும் போது அந்த மக்கள் சொல்லுவாங்க, ஆமாங்க அவன் நல்லா வாய்ஸ் இருக்கு, அப்படின்னா அவங்க ஓட்டு போடுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா அவங்க சொல்லுவான், போடுவேன் போட மாட்டேன்னு சொல்லுவாங்க. கேட்டா பெரும்பாலான இதுன்னா போடுவாங்க. அதுல இப்போ வாலண்டரியா வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, வாலண்டரியா நான் அதிமுக காரன் ஆனா இந்த தடவை வந்து விஜய்க்கு தான் போடுவேன். ஏன் அதிமுக நீங்க விஜய் அதிமுக தானே போனோம்? இல்லம்மா அந்த தலைவர் இருந்தாரு, அதுக்கப்புறம் அந்த அம்மா இருந்தாங்க, அதனால நான் ரெட்டலைக்கு போட்டேன். இப்ப எடப்பாடி இருக்கிறாரு, அவரு என்ன நேத்து ஒரு பேச்சு பேச, இன்னைக்கு ஒரு பாஜகவோட கூட்டணியே சேர மாட்டேன்னு சொன்னாரு, சத்தியமணி சொன்னாரு, இன்னைக்கு வந்து அந்த கட்சியோட. அப்ப அவங்களுடைய தேவைகளுக்காக தானே கூட்டணி வைக்கிறாங்க. யாருமே வந்து தொண்டர்களையோ கட்சி தொண்டர்களையோ மக்களே வந்து அவங்க நினைக்க மாட்டேன் சொல்றாங்களே அப்படின்னு தான் சொல்றாங்க. அப்படின்னு சொல்லும் போது அந்த ஓட்டுலாம் வந்து என்னன்னா, ஒரு புதுசா இவன் வந்து விஜய் வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு அதை டைவிட்டாரு. இதுதான் நான் வந்து கண்டேன். அதனால இந்த தேர்தல் களத்தை வந்து நம்ம வந்து ஒரு கணிக்க முடியாத ஒரு சூழல். ஆனா இப்ப வந்து விஜய் அவர்கள் வராரு, வந்து ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க. அவர் மாற்றத்தை முன்னெடுக்கிற வகையில அவருக்கு என்ன வந்து அவர் எந்த சித்தாந்தத்தை நோக்கி பயணப்படுறாரு, அவர்கிட்ட என்ன தத்துவங்கள் இருக்கு, அவர் தலைமைத்துவத்துக்கு உண்டான சரியான ஆளா அப்படின்னு நிறைய கேள்விகள் வருது. இப்போ அது இப்போ வந்து அது குறித்து அவர் மேல நிறைய விமர்சனம் இருக்கு. இப்போ வந்து ஒரு தலைவன் தலைவன் சிறப்பானவனா இருக்கணும், இல்ல அவன் கையில வச்சிருக்க தத்துவம் சிறப்பானதா இருக்கணும், இல்ல தத்துவம் சிறப்பானதா இருந்து தலைவன் சரியில்லைன்னா தத்துவம் ஃபெயில் ஆயிடும். தத்துவமும் சிறப்பா இருக்கணும், தலைவனும் சிறப்பா இருந்தா மட்டும்தான் ரெண்டுமே நேர்கோட்டுல பயணிக்க முடியும், நல்ல இலக்கையும் வெற்றியும் அடைய முடியும். ஒரு தனி மனிதனா தலைவனா வந்து விஜய்க்கு வந்துட்டு ஒரு தனி மனித பண்புகள் அப்படின்னு சில விஷயங்கள் இருக்கு. லீடர்ஷிப் குவாலிட்டிஸ்ல அதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம். டெசிஷன் மேக்கிங்கா இருக்கட்டும், இல்ல வந்து ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணி வர்றதா இருக்கட்டும், இல்ல வந்து டெடிகேஷனோட ஒர்க் பண்றதா இருக்கட்டும். இதுல டெடிகேஷன் பாத்தீங்கன்னா வந்து அவர் வந்து ஷார்ட் பீரியட்ல கட்சி ஆரம்பிச்சார், கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆகுது. 2 வருஷத்துல அவர் வந்து இதே ஷார்ட் பீரியடா நினைச்சிருந்தா கூட 234 தொகுதியிலும் அவர் பயணப்பட்டிருக்கும், ஒவ்வொரு கிராமங்களா போயிருக்கணும். அப்போ அங்க டெடிகேஷன் பண்ணிருக்கணும், டெடிகேஷன் பண்ணல. அவரு
சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்காரா அவர் வாழ்க்கை இது வரைக்கும் கூட இந்த கடைசி நிமிஷம் கூட அவர் ஒரு படத்துல தான் நடிச்சுட்டு இருக்காரு. இப்போ கூட கரூர் சம்பவத்துல அவர் கேமரா ஷூட்டிங்காக கேமரா வைக்கப்பட்டது தெளிவா வந்து புலனாய்வுல வெளியே வந்திருக்கு. புலனாய்வுல வெளியே வரல. ஆமா, இல்ல புலனாய்வு வந்து நம்ம வந்து எடுத்து போடுறத இது விசாரணை தெரிய வந்துச்சு கொண்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அது அப்படி ஒரு இன்சிடென்ட் நடக்கல. நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, அரசியல்னா என்ன? அரசியல் எதுக்காக வரும்? ஒரு அறத்தை நிலைநாட்டணும், மக்களுக்கு சேவை செய்யணும். மக்களுக்கு நல்லது செஞ்சாலும் அப்புறம் என்ன கொள்கை கோட்பாடுலாம் நல்லது செய்யறது. அரசியல் நல்லது செய்யணும், மக்களுக்கு நம்ம நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து கொள்கை கோட்பாடு வச்சுதான் வந்து அரசியல் வந்து மக்களுக்கு நல்லது செய்யணும். இல்ல இப்ப கண்டிப்பா வந்து நல்லது செய்யறது அரசியல் வரும். சரி, சிறப்பு. இப்ப எனக்கு கூட வந்துட்டு தமிழ் தான் பேசணும், தமிழ் வந்து வாழ வைக்கணும், தமிழை வாழ்த்தணும்னு என்னோட ஆசை. அதுக்காக நான் இலக்கணம், இலக்கியம், கம்பராமாயணம், திருமுருகாற்றுப்படை எல்லாம் கத்துட்டு தான் இங்க வரணும். மலைப்படு தெரிஞ்சுட்டா இங்க வரணும். 17 கீழ்கணக்கா இங்க வர அவசியம் இல்ல, இருந்தாலே போதும். ஆனா தமிழ் நான் கெடுக்காம இருந்தாலே போதும். அதான் நானும் சொல்றேன். அது ரைட்டு. அப்படின்னா கூட சினிமா துறையில இருந்துட்டு விஜய் இதுவரைக்கும் என்ன நல்லது பண்ணிருக்காரு மக்களுக்கு? சினிமா துறையில நல்ல கருத்தை சொல்லியிருக்காரு. நல்லது பண்ணவங்க தான் அரசியல வரும்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா பாஜக இருக்கிற அரசியல்வாதிகளை பாதி பேரை வந்து நீங்க வந்து இந்த லிஸ்ட்ல சேர்க்கவே முடியாது. பாதி பேர் இல்ல, நீங்க கிட்டத்தட்ட 80% ஒதுக்கிடலாம். 2 கட்சியிலயுமே நான் வந்து எதுக்கு சொல்றேன்னா அது வந்து இப்ப சமீப காலமா வந்து அது வந்து ஹைலைட் ஆன விஷயம். உண்மை கரெக்டுங்களா? ஆமா. அப்புறம் என்னது, நல்லது பண்ணவங்க தான் அரசியலுக்கு வரும்ன்றது அந்த இடத்துல கான்செப்டே அடிபட்டு போயிருது. இல்ல இப்ப அரசியலுக்கு ஏன் வரணும்னா மக்களுக்கு சேவை பண்ண வரணும், நல்லது பண்ண வரணும். அப்ப அதை செய்ய வரவங்க குறைந்தபட்ச நேர்மையோடு குறைந்தபட்ச அறத்தோடு வரணும்ன்றது தானே. நீங்க ஏதாவது இது வச்சிருக்கீங்களா வரையறை? இல்ல, இது நம்ம நீங்க வந்து பண்ணியிருந்தாதான் நீங்க அரசியலுக்கு வரணும்னு சொல்லிட்டு ஏதாவது இருக்கா? சொல்லுங்க. அப்படி இப்ப வந்து அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் அப்படின்னு நம்ம வந்து சிலப்பதிகாரத்திலே சொல்லியிருக்காங்க. சோ அரசியல் இப்ப தனி மனிதனா நான் வாழற வாழ்க்கையும் நான் ஒரு பொது வாழ்க்கைக்கு வரும்போது என்னோட வாழ்க்கைக்கும் ஒரு 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 வித்தியாசம் வேணும் இல்லையா? அது மக்கள் எதிர்பார்ப்பாங்கல்ல. நீங்க எதிர்பார்க்க மக்கள் வந்து தெளிவாதான் இருப்பாங்க. ஒருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை வந்து எப்பவுமே வந்து பொது வாழ்க்கையோட வந்து மிங்கிள் பண்ணவே மாட்டாங்க. கரெக்ட், சரியா? அதே மாதிரி விஜயோடைய தனிப்பட்ட வாழ்க்கை நம்ம அதை பேசவே கூடாது. ஆமா, முதல்ல வந்து நம்ம அதை வந்து பத்தி பேசவே கூடாது. 2வது சட்டபூர்வமாவும் பேசக்கூடாது. எல்லா மீடியாக்களும் பண்ற மிகப்பெரிய தப்பு வந்து அதை வந்து நம்ம செய்தியா வந்து பிரசுரிக்கவே கூடாது. சரிங்களா? அதாவது குடும்ப நல சட்டத்தின்படி இந்த மாதிரியான இது ஃபேமிலி மேட்டரை பத்திரிகையில வந்து பெயரே பயன்படுத்தக்கூடாது. இந்த தகவல் எப்ப எனக்கு வந்து தெரிய வரும்னா, நடிகை சுகன்யா இருக்காங்களே, அவங்க வந்து டிவோர்ஸ் கேஸ் வந்து விவாகரத்தை கேட்டு குடும்ப நல நீதிமன்றத்துல வழக்கு போட்டாங்க. அப்ப அந்த வழக்குல வந்து செய்தியாளர் என்ற முறையில பத்திரிகையாளர் முன்னாங்க அந்த செய்தி எடுத்தும் முதல்ல வந்து பத்திரிகையில பிரசம் இது மாதிரி நடிகை சுகன்யா தனது கணவரிடமிருந்து விவாதத்தை கேட்டு சென்னை குடும்ப நல நீதிமன்றத்துல வழக்கு தொடர்ந்திருக்கா அப்படின்னு. அப்ப அந்த அம்மா என்ன பண்ணுச்சுன்னா, நடிகை சுகன்யா சென்னை உயர் நீதிமன்றத்துல ஒரு வழக்கு போட்டாங்க. அந்த வழக்குல சுகன்யாவுக்காக ஆஜரான வழக்கறிஞர் நீதிபதி சந்துரு அவர் வந்து நீதிமன்றத்துல வந்து தடையாணை பெற்றார். அவருடைய பெயரையே வந்து பயன்படுத்த கூடாது. எப்படி என்ன சொன்னாங்கன்னா, அந்த குடும்ப நல சட்டத்திலேயே இருக்கு, அந்த வழக்கு தொடர்ந்தவங்களுடைய பெயரை வந்து பயன்படுத்த கூடாது சொல்லிட்டு சட்டத்திலேயே இருக்கு. இந்த சட்டத்தை வந்து இந்த சட்டத்தின்படி என்னுடைய வழக்கை வந்து இவங்க வந்து பிரசுரிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து தடையாணை வாங்கணும். தடையானதுக்கு வாங்கினதுக்கு அப்புறமா எந்த மீடியாக்களும் அவங்களுடைய செய்தியை வந்து பிரசுரிக்கவே இல்லை. இது வந்து சட்டத்திலயும் இருக்கு, நம்மளுடைய அந்த மொராலிட்டி படி வந்து தனிப்பட்ட விஷயத்த பொது வெளியில பேசக்கூடாது. இவர் வந்து ஒரு அரசியலுக்கு வந்துட்டார் என்ற ஒரே காரணத்துக்காக அவரை வந்து வேண்டாதவங்க எல்லாம் வந்து வேண்டாத மீடியாக்கள் இல்ல மீடியாக்கள் வந்து தங்களுடைய டிஆர்பி ரேட்டுக்காகவே அதை வந்து ஹைலைட் பண்றாங்க. அது என்ன பொறுத்த வரைக்கும் அது வந்து மகா தவறு. தவறு. ஆமா, நம்மளுடைய மொராலிட்டி நீங்க சொல்றது வந்து உண்மை. அதை நம்ம எல்லாருமே வழிமொழி வரும். வந்து அரசியலோட நம்ம வந்து வச்சு பண்ணக்கூடாது. ஆனா இந்த இடத்துல வந்து சட்டத்தின் படிதான் நம்ம வந்து வாழணும். நமக்கு தனிப்பட்ட மொராலிட்டி இருக்கு. தமிழர் பண்பாடு கலாச்சாரம் ஒரு தனி மனிதனோட வாழ்க்கைக்குள்ள வந்து அந்த புறத்துக்குள்ள போய் பேசுறதோ நமக்கு வந்து அதுக்குள்ள எந்த தகுதியுமே கிடையாது, உரிமையும் கிடையாது. அது முழுசா எடுத்துக்கிறோம். ஆனா ஒரு தலைவனா தன்னை வந்து வளர்த்து எடுக்கக்கூடிய வந்து ஒரு மனிதர் தன்னுடைய குடும்பம் வந்துட்டு கோர்ட்டுக்கு வராங்க. பொதுவெளியில இந்த பிரச்சனை எடுத்து ஓபன் பண்ணி பேசினது அவங்க மனைவிதான் இல்ல. அதனாலதான் இன்னைக்கு நம்ம அது குறித்து கூட பொதுவெளி நீங்க என்ன சொல்றீங்க, பத்திரிகையில போட்டாப்ல அது பொதுவெளி கிடையாது. அவங்க வந்து ஆமா மீடியால வந்து சொன்னாங்களா? அவங்கதான் பேட்டி கொடுத்திருக்காங்களே.
வந்து அவங்க கோர்ட்ல வழக்கு போட்டிருக்காங்க. அதுல குறித்து அவங்க வந்து என்னுடைய கொடுக்கல சார், இல்ல பேட்டி கொடுக்கல, பேட்டி கொடுக்கல, வழக்கு போட்டாங்க. அதான் நான் சொல்லல, நீங்க வந்து மத்த ஒரு கேஸ வந்து கோர்ட்டுக்கு வந்துருச்சு அதனால நாங்க எடுத்து பிரசுரம் பண்ண மாதிரி இந்த மேட்டரை வந்து ஃபேமிலி மேட்டரை வந்து அப்படி வந்து பண்ண முடியாது. கரெக்ட், நீங்க சொல்றது முழுசா புரியுது. வேறு தரப்புலையுமே அதை வந்து அவங்க பெருசா எடுத்துக்கிறல. அதாவது பத்திரிகை ஏன் இவர் வந்து ஒரு தலைவன், ஒரு கட்சியை வழி நடத்துறாரு, இவர் பின்னாடி வந்து பல லட்சம் இளைஞர்கள் பின்னாடி வராங்க, இவர் ஒரு ரோல் மாடலா இருக்கணும். ஏன் இது மாதிரி வந்து தன்னுடைய மனைவிக்கும் அவருக்கும் ஆயத்திட்டு நல்லது இருக்கட்டும் கெட்டது இருக்கட்டும், அது அவங்களுக்குள்ள பர்சனல், அதை வந்துட்டு ஒரு குடும்பத்துக்குள்ளேயோ இல்ல தனிநபர்கள் நண்பர்கள் மூலியமாவோ அதை அவர் வந்து சரி செஞ்சிருக்கலாமே. அது பண்ணிக்கிறாங்க, அதை பத்தி நம்ம பேச கூட இல்ல நம்ம இவ்வளவு தூரம் இங்க வரோம், இது பேசிட்டே இருக்கும்போது அவர் வந்து அந்த அம்மா நீங்க தான் புடிச்சு வந்து நடுத்தருல விட்டுருக்கீங்களே தவிர புடிச்சு வந்து என்ன சொல்ல தெரு. இல்ல விஜய்க்கு இதுக்கு சம்பந்தமே இல்லையா? அது அவர் சரி செய்ய அது சரி பண்ணிக்கிறாங்க. இல்ல நீதிமன்றத்துல இருக்கு, கவுன்சிலிங் போவாங்க. இன்னைக்கு வந்துட்டு சமரசம் ஆயிடுவாங்க. நாளைக்கு சமரசம் பண்ணப்பட்டு நீங்க வந்து இந்த செய்தியை பெருசா பண்ணுவீங்க. சமரசம் ஆகணும், சேர்ந்து வாழணும்ன்றது நம்ம ஆசை. இல்ல ஆசையே வந்த பண்ணுவீங்களா? இதே வந்து மீடியாக்கள் வந்து நீங்க அன்னைக்கு வந்து பண்ணுவீங்களா? கண்டிப்பா வந்துட்டு இதே மீடியா வந்துட்டு அன்னைக்கு வந்து சேர்ந்து வாழ்ந்தா நம்ம மீடியா போடலாம். அரசியல எப்படி வந்து அதை வந்து இது பண்ணுவாரு, நீங்க அதை வந்து அதோட மிங்கிலே பண்ணாதீங்க. இல்ல உண்மையில இப்ப பாத்தீங்கன்னா ஓகே, இப்ப வந்து நான் எது சொல்றேன்னா ஒரு தலைவன் அவருக்குண்டான பண்புகள் பேசும்போது இதை தவிர்க்க முடியாம நம்ம தொடர மாதிரி இருக்கு. ஆனா எந்த இடத்துல நமக்கு தொடல, இப்ப இந்த தொடல, இதோட கான்சிக்வன்சஸ் பேசுவோம். தொடல தனிநபர் வாழ்க்கை, அவர் யார் கூட வாழட்டும், இல்ல ஏற்கனவே வாழ்ந்தவர்களை அவர் சமரசமா வெளியேற்றட்டும், அவர் மறுபடியும் சேர்ந்து வாழட்டும், அதுக்கு நாங்க முழு சம்மதம் வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறோம். ஆனா இது என்னுடைய சமூகத்தை, என்னுடைய பிள்ளைகளை, என் குடும்பத்தில் என் சக வயதுடைய இல்ல என்னுடைய சகோதரிகள் எப்படி பாதிக்குதுன்னா, உடனே ஒரு பெண் பேசுற விஜய் ரசிகர், நான் எங்க விஜய் அண்ணா, நான் ஒரு சகோதரி, நான் நண்பி, அவர் ஆசைப்படுற நான் கூட மனைவியா இருந்துட்டு போறேன் அப்படின்னு சொல்றாருங்க. அப்போ வந்து இன்னொரு பெண் சொல்றாங்க வந்து என் கணவனை விட நான் அவரை ரசிக்கிறேன். பொண்ணு வந்து மறுப்பு தெரிவிச்சு வீடியோ போட்டாங்க, மறுப்பு தெரிஞ்சு போட்டாங்க. ஆனா இதுக்குள்ள இந்த வீடியோ பல லட்சம் பல கோடி பேர் போய் சேர்ந்து அப்போ போட்டது நீங்க ஏன் வந்து அதை ஹைலைட் பண்ண முடிச்சீங்க? இல்ல ஹைலைட் ஆயிடுச்சு. அந்த பொண்ணு மன்னிப்பு கேட்டது தெரியாம பேசிட்டேன், பேசின பேச்சு ரீச் ஆன அளவுக்கு மன்னிப்பு தெரிச்சதே நீங்க போடணும்ல. இல்ல அதுதான தர்மம். இல்ல தர்மம். அது என்னன்னா நான் பார்த்த வரைக்கும் இல்ல இந்த நீ அண்ணன் சொல்ற முழுசா ஒத்துக்கிறேன். வந்து அதை பாத்தீங்களா இல்லையா? நான் முன்னு வந்து பார்த்தேன், எனக்கு ரொம்ப என்னுடைய தமிழ் சமூகத்திலிருந்து ஒரு குழந்தை பேசின பேச்சுக்கு வருத்தம் தெரிவிச்சு அழகா நான் ஒரு தமிழச்சி, தவறை திருத்திக் கொள்வேன் அப்படின்னு பேசின பேச்சு நான் முழுசா சந்தோஷமா குடும்பத்தோட பார்த்து மகிழ்ந்தோம். எனக்கு என்ன இங்க வருத்தம்னா, இந்த இடைப்பட்ட அந்த பொண்ணு இவரோட நடவடிக்கைகள், குடும்ப நடவடிக்கை இந்த பொண்ணோட மனசுல எவ்வளவு பாதிப்பு ஏற்படுத்திருக்கு இந்த பொண்ணு பேசின பேச்சு. அதுக்கப்புறம் இடைப்பட்ட ஒரு வாரத்துக்குள்ள அந்த பொண்ணு மன்னிப்புகிறார். ஆனா இந்த ஒரு வாரத்துக்குள்ள தமிழ் சமூகத்துக்குள்ள பெண்களுக்கு மத்தியில குடும்பத்துக்குள்ள இது எவ்வளவு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தி, கண்டிப்பா இதனால பாதிப்பு 2 பேருக்கு தான். ஒண்ணு தமிழ் மக்களுக்கு, இன்னொன்னு விஜயோட நாங்களும் வந்துட்டு இப்போ சில நண்பர்கள் பேசும்போது, சில குடும்பங்களுக்குள்ள பேசும்போது இல்ல இந்த விஷயத்துல நான் விஜயனாவை தான் சப்போர்ட் பண்ணோம், அவர் ரசிகர் தான், அவர் தான் ஓட்டு போடலாம்னு நினைச்சிருந்தேன். ஆனா அவர் இந்த குடும்பத்தை வந்து வீட்டுக்குள்ளேயே சரி பண்ணிருக்கணும். அந்த அம்மா இவ்வளவு தூரம் வந்து எனக்கு இருக்கிறது இடம்லன்னு சொல்றாங்க, மன உளைச்சலுக்கு ஆளா இருக்கேன்னு சொல்லியிருக்காங்க, இன்னொரு நடிகையோட தொடர்புன்னு சொல்லிதான் அண்ணனுக்கு வந்து அழகு இல்ல, அதை அவர் சரி பண்ணிருக்கணும். இதெல்லாம் பேசிட்டே இருக்கும்போது அவரு வந்து ஆமா நான் தஞ்சாவூர் மேடையில பேசுறாரு, இதெல்லாம் ஒருத்தான மேட்டரே இல்ல, ஒரு கணவன் ஒரு மனைவி வந்து அழுவுறதும் பிள்ளைகள் வந்து கண்டு காணாம வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறதும் வந்து நீ ஒருத்தில்லாத மேட்டர்னு அவர் தொண்டர்களுக்கு கிட்ட பேசுறாரு. அப்போ சாதாரண ஒரு குடும்பத்துல ஒரு கணவனுக்கு என்ன தோணும், இன்னொரு மனைவியோட நம்ம பழக்கம் வச்சுக்கலாம், அந்த பிள்ளைங்க நமக்கு ஒருத்தர் இல்ல, அந்த மனைவி ஒருத்தர் இல்ல அப்படின்னு பேசுறதுலாம் வந்து சமூக சீர்கேட போய் முடிஞ்சிருமோன்ற ஒரே விஷயத்துக்காக தான் நம்ம இந்த தனிநபர் வாழ்க்கைக்குள்ள வந்தோம். மற்றபடி வந்து அவர் வந்து நல்லா வாழட்டும், சமூகத்தை சீர்கெடுக்காம வாழ வைக்கட்டும். இது வந்து நீங்க அரசியலுக்காக நீங்க அந்த இஷ்யூ வந்து உள்ள இழுக்கிறீங்க. என்னை பொறுத்த மக்கள் வந்து எப்பவுமே தெளிவா இருப்பாங்க. தனிப்பட்ட வாழ்க்கை என்னைக்குமே வந்து பொது வாழ்க்கையோட மிங்கிலே பண்ண மாட்டாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா இந்த அரசியல்வாதிகள் யாருமே வந்து மக்களுடைய ஆதரவோட இருக்க முடியாது. மேலையா சொல்லுங்க, நீங்க சொல்றது புரியுது எனக்கு. எல்லா விஜய வந்து எதிர்க்கணும், இல்ல விஜய வந்து அவருடைய அரசியல் பிரவேசத்தை வந்து தடுக்கணும் அப்படின்னு சொல்றதுக்காக நீங்க வந்து இதை எடுத்து நீங்க பேசலாமே தவிர மக்கள் வந்து எப்பவுமே வந்து மிங்கில் பண்ண மாட்டாங்க. கண்டிப்பா உண்மையில வந்து மக்கள் அவங்க தனியா பார்ப்பாங்க, இதை வந்து பார்க்கவே மாட்டாங்க. வேணா வந்து நம்ம வேணா இப்படி
சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஏதோ ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நம்மளுடைய அறிவிக்கிறோம்னா சொல்லிச்சுக்கலாமே தவிர மக்கள் அதை வேற மாதிரி பார்ப்பாங்கன்றீங்க. கண்டிப்பா அது எல்லாமே எலெக்ஷன் ரிசல்ட்ல தான் என்னைய பொறுத்த வரைக்கும் ஒருத்தன் புதுசா வரானா அவனை வந்து விட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். மக்கள் வந்து ஆதரவு கொடுத்தாங்கன்னா வரப்போறாங்க. இன்னைக்கு வந்து ஒதுங்கி நிச்சயம் தஞ்சாவூர் பரப்புரை கூட்டத்துக்கு போகும்போது அவரு கூடவே வந்து அவர் வாகனத்தை பின்தொடர்ந்து வந்த ஒரு பையன் இன்னைக்கு இறந்துட்டாரு. அந்த குடும்பம் இன்னைக்கு வந்து எவ்வளவு வருத்தத்துக்குள்ள. அது நடக்க கூடாது. எப்படின்னா அந்த அளவுக்கு வந்து அவங்க மக்கள் வந்து இளைஞர்கள் வந்து அவனை வந்து ஒரு பாக்குறாங்க. ஆனா இது இப்ப இல்ல சொல்றேன், நான் கேக்குறேன், பெரிய பாக்குறான். பல முறை வந்து அவர் சொல்றாரு பின்னாடி வராதீங்க கொள்ளாதீங்க அதுதான் சொல்றாரு. சரிங்களா? அது வந்து ஆர்வ மிகுதியில அவர் மேல உள்ள ஒரு பற்றுனால வந்து அதெல்லாம் சில வந்து இது ஒரு இது சொல்லுவாங்கன்னா கண்ணு மறைச்சிருச்சு. ஆனா உண்மை இந்த இடத்துல அவர் மேல ஒரு கண்மூடித்தனமான வெறி இருக்குல்ல. அவர் என்ன தமிழ் பேச்சாளரா, தமிழ் பற்றாளரா, தமிழ் மண்ணுக்காக உயிரை உடைமைகளை உரிமைகளை துறந்தவரா, தேசநாதரா, அவர் என்ன மகாத்மாவா, காமராஜரா, இல்ல வந்து ஏதுமே இல்லாம மடிந்த கக்கனா? அவர் ஏன் வந்து இந்த ரசிகர்கள் இவ்வளவு ஈர்க்கிறாங்க? ஏன் அப்படி எம்ஜிஆர் மேல அப்படி இருக்காங்க? அது இறந்து போய் ஏன் ஈர்க்கிறாங்க? நான் 2 புள்ளிகளை பார்த்து 25 வருஷமாச்சு எம்ஜிஆர் இறந்து. ஆனா இன்னும் ஏன் அவர் மேல அதுதான் அது வந்து நம்ம இதுல இந்த விஷயம் என்னன்னா, ஒரு பெரிய தமிழ் அறிஞர் கிடையாது. ஆனா அவர் தமிழ் மக்களுக்காக உழைத்தவர், தமிழ் மக்களை நேசிச்சவர், தமிழ் மக்களை பக்குவப்படுத்தினார். அவர் வந்துட்டு இந்த அளவுக்கு வந்துட்டு வேற மாதிரியான ரோல் மாடலாவோ ஒரு வந்து மக்களை வந்துட்டு இன்றைக்கு நீங்க சொன்ன மாதிரி முன்னாடி தொட்ட பாயிண்ட் தான். இன்னைக்கு வந்து நம்ம வந்து மேலாதிக்க கலாச்சாரம், மேற்கத்திய கலாச்சாரம், இங்கே வந்து வந்து நம்ம மீது திணிக்கப்படுகிற மத திணிப்பு, மொழி திணிப்பு, பொருளாதார திணிப்பு, தமிழ்நாடு தமிழ் நிலம் இவ்வளவுக்கு நடுவில் போராடி இங்க பல்வேறு படிச்ச பசங்களுக்கு வேலை வேணும், முதல்ல படிப்பு வேணும், சரியான படிப்பு வேணும், குடும்பங்கள்ல வந்து மருத்துவ ரீதியான பிரச்சனைகள் இருக்கு. இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குதான் செய்யும். இப்ப வந்து உலகம் எந்த அளவுக்கு வளருதோ அது மாதிரி சைமல்டேனியஸா சில பிரச்சனைகளும் அழுத்தங்களும் வளரும். நம்ம இவ்வளவு பெரிய அழுத்தங்கள் இருக்கும்போது ஒரு விஜய் உச்சபட்சம் பல 100 கோடி ரூபாய் வருமானம் வாங்குறாரு சொல்றீங்க. இது வரைக்கும் நீங்க மக்களுக்கு என்ன நலத்திட்டங்கள் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லாதீங்க. வாங்கினார்ல, அது முதல்ல அதெல்லாம் வந்து இன்கம் டாக்ஸ்லயும் வந்து அவர்லாம் பதில் சொல்ல வேண்டியது இருக்கும். எதுக்கு அவர் இருக்காரு? இல்ல அவர் இன்கம் டாக்ஸ் இல்லையே. அவரு மாஸ்டர் படத்துல வந்து கடலூர்ல படப்பிடிப்புல இருக்கும்போது இப்போ வந்து அவருக்கு அட்வைசராவோ பொருளாளராவோ இருக்கிற அருண்ராஜ் ஐஆர்எஸ் ஏன் அவர் இங்க கூட்டு வந்து விசாரிச்சார், சென்னை கூட்டு வந்து. அததான் அது வந்து 1.5 கோடி ரூபாய் நீங்க டாக்ஸ்ல வந்து நீங்க வந்து கணக்கு காட்டல அப்படின்னு சொல்றதான் அவர் மேல உள்ள குற்றச்சாட்டு. அதுக்கு வருமானத்துல வந்து நீங்க இந்த இவ்வளவு வருமானம் நீங்க காட்டணும், அதுக்கு வந்து 1.5 கோடி ரூபாய் நீங்க டாக்ஸா கட்டணும், பே பண்ணணும். பட் விஜய் என்ன அதுக்கு கேஸ் போட்டாருன்னா, இது வந்து என்னுடைய வருமானத்துல அடங்காது, சோ அதனால நான் வந்து இந்த 1.5 கோடி ரூபாய் நான் கட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லிதான் அவர் வந்து வருமான வரியோடைய ஆணைய அந்த ட்ரிபியூனல்ல வந்து வாதிட்டாரு. அந்த ட்ரிபியூனல்ல கட்டி தான் ஆகணும்னு சொன்னதுனால அவர் ஹைகோர்ட்டுக்கு வந்தாரு. ஹைகோர்ட்ல கட்டினா முடியாது அப்படின்னா அப்பலிட்டு போறாரு. அவர் வந்து இந்த 1.5 கோடியை வந்து ஏமாத்தினாருன்னு சொல்றது பாத்தீங்களா, ஊழல். அப்படி ஊழலுக்கும் வருமான வரி நான் கட்ட மாட்டேன்னு சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. உண்மையில இப்ப அவர் வெளிநாட்டுல இருந்து ஒரு காரை வந்து இறக்குமதி பண்றாரு. நான் சொல்றேன், ஒரு அரசாங்க பதவியிலயோ ஒரு இருந்து அந்த அரசாங்கத்துக்கு வரக்கூடிய அரசு பணத்தை வந்து அவர் கையாடல் பண்ணாரு, முறையீடு பண்ணாருன்னா அவர் மேல ஊழல் குற்றச்சாட்டு சொல்லலாம். இந்த புரிதல் எல்லாமே வந்து மக்கள் அப்போ வந்து சொல்லி முடிச்சிருக்காங்க. அப் டு டேட் வரைக்கும் அவர் வந்து டாக்ஸ் கட்டுறாரு. இந்தியாவிலேயே அதிக அளவு டாக்ஸ் கட்டக்கூடிய 2வது நடிகர் வந்து அவர் தான். ஓகே சரி. ஆனா அவர் எத்தனை 100 கோடி ரூபாய் வருமானம் வாங்குறாரு, எத்தனை கோடி ரூபாய்க்கு வந்து இன்கம் டாக்ஸ் கட்டுறாரு, ஃபைல் பண்றாருன்னு பார்க்க வேண்டியது இருக்கு. ஆமா, கிட்டத்தட்ட ஐ திங்க் வந்து 80 கோடி ரூபாய் வந்து டாக்ஸே கட்டுறாரு. அப்போ அவர் டாக்ஸ் அது அந்த எக்ஸாக்ட் இன்ஃபர்மேஷன் தெரியல. ஆனா அவர் வந்து வருமான வரி ஏய்ப்பு செய்வதும் ஒரு வகையில ஊழல் தானே? கிடையாது. நீங்க ஏய்ப்புன்னு சொல்றது வந்து தப்பு. ஒழுக்கம் நீங்க வந்து அந்த கான்செப்ட் எடுத்துன்னு வச்சுக்கீங்களேன், நீங்களும் நானும் பேச முடியாது சார். இன்னைக்கு வந்து அவர் வந்து ஒரு லைம் லைட்ல இருக்கிறதுனால நீங்க வந்து சேர்த்த வரி இதே இடத்துல உங்களை நீங்க அந்த இடத்துல பண்ணுவீங்களா, உங்க மேலயும் வந்து 1000 குற்றச்சாட்டுகள். அதாவது நான் சொல்றேன் வந்து தனி மனித ஒழுக்கத்தை பத்தி பேசாதீங்க. நீங்க சொன்ன மாதிரி நான் சொன்ன விஷயம் வந்துட்டு வந்து இன்னைக்கு மாற்றத்தை மக்கள் விரும்புறாங்க, ரைட்? கண்டிப்பா விரும்புவாங்க. எனக்கும் அந்த மாற்றம் வந்து ஏமாற்றமா ஆயிடக்கூடாது, அது முன்னேற்றமா போகணும்னா எனக்கு வர தலைவன் சரியான ஆளா
வரணும் ஒண்ணு. ரெண்டாவது, இங்க ஏன் மாற்றம் வேணும் அப்படின்னா, ஏன் மாற்றம் வேணும்னு நான் சில பேர் கேட்கிறேன். எங்களுக்கு வந்துட்டு இல்ல ஒரு புதுசா ஒரு ஆள் வேணும், பழைய ஆள் மேல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு பாக்கணும் இல்லையா? இங்க வந்துட்டு இப்ப ஆண்டுட்டு இருக்க திமுக மேல என்ன குற்றச்சாட்டுகள் இருக்குன்னா, ஒவ்வொரு நிர்வாக ரீதியான குற்றச்சாட்டுகள் வைக்கலாம். ஆனா பொதுவா திட்டங்களாக தொலைநோக்கு திட்டங்கள் பார்க்கணும். நம்ம கொள்கை ரீதியான திட்டங்கள், நம்ம மும்மொழியை எதிர்க்கிறோம். பொருளாதார மத்திய அரசாங்கம் நம்ம மேல திணிக்கிற பொருளாதார திணிப்பை நம்ம எதிர்க்கிறோம். மொழி திணிப்பை நம்ம எதிர்க்கிறோம். இன்னைக்கு வந்து நமக்கு வந்து வர வேண்டிய 4000 கோடி ரூபாய் பணம் வந்து கல்விக்கான நிதி இன்னும் வராம இருக்கு. ஜல் ஜீவன் நிதி வராம இருக்கு. இங்க இருந்து நம்ம முன்னாடி நம்ம வேட் நம்ம கிட்ட இருந்துச்சு. மாநில அரசாங்கம் அந்த வரி அதே வசூலிக்கும், அது வச்சு நிதியை கொடுக்கும். இப்ப ஜிஎஸ்டின்னு சொல்லி போயிட்டோம். சோ வந்து நம்மளோட அதிகாரம் அதுதான் வந்து பேரறிஞர் அண்ணா சொன்ன மாதிரி இந்த மாநில சுயாட்சியும் மத்தியில் கூட்டாட்சியும் நம்ம வலியுறுத்துறது காரணமே அதுதான். இன்னைக்கு மத்தியில் கூட்டாட்சின்ற தத்துவத்தை வந்துட்டு நம்ம வலியுறுத்துறோம், மாநிலத்துக்கு சுயாட்சி நம்ம கேட்கிறோம். இன்னைக்கு வந்து எங்கே இருந்து வந்து நியமிக்கப்பட்ட ஒரு ஆளுநர் வந்து இங்க தமிழ்நாட்டு ஆளுநரும் துடிக்கிறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் மாணவர்கள் பயன்பெறக்கூடிய பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தரா வந்துட்டு யாரோ ஒருத்தர் வரார். அவர் யாரோ ஒருத்தர் நியமிக்கிறார். அப்ப நம்மளோட கல்வி சீரழிது. நம்ம இந்த அளவுக்கு வளர்ந்து வந்திருக்க சமூகமா இருக்கிறோம்னா, வெற்றி அடைஞ்ச சமூகமா இருக்கிறோம்னா, பண்பட்ட சமூகமா இருக்கிறோம்னா, நம்மள எவனும் வந்து அவ்வளவு சீக்கிரமா ஆட்கொள்ள முடியாது, தட்டி நம்மள வந்து அவன் பக்கமா திருப்பிட முடியாதுன்ற பயம் தமிழன் கிட்ட இருக்கு, தமிழ் மண்ணுல இருக்கு. அது காரணம் நம்ம கிட்ட இருக்க படிப்பு. அதனால ஏற்பட்ட ஒரு பக்குவம், அந்த பகுத்தறியும் சிந்தனை. அந்த சிந்தனையை கைய வைக்கிற அளவுக்கு ஆளுநர்கள் வந்து இங்க நம்ம துண்டாடணும்னு நினைக்கிறாங்க. இப்போ இந்த திமுக என்ன பண்ணிருக்காங்க, உச்சநீதிமன்றம் வரைக்கும் போயிட்டு ஆளுநர்களே வந்துட்டு வேந்தர்களை நியமனம் பண்ணக்கூடாது, தமிழக அரசியல் பண்ணணும், ஒரு உச்சநீதிமன்றம் வரைக்கும் ஸ்டே வாங்கி ப்ரொசீட் பண்ற இருக்காங்க. அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம்னு சொல்லி சட்டத்தை கொண்டு வந்து இங்க ப்ரொசீட் பண்ணிட்டு இருக்காங்க. பெண்களுக்கு உண்டான திட்டங்களை இங்க கொண்டு வராங்க. புதுமை பெண் திட்டமா இருக்கட்டும், இப்ப இந்த நான் முதலும் ஒரு திட்டம் வந்திருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா கடந்த 10-15 ஆண்டு காலமாக யூபிஎஸ்சில வந்து ஃபர்ஸ்ட் 10 ரேங்கிங்ஸ்ல தமிழ்நாட்டுல நம்ம இல்லவே இல்லை. ஆனா இந்த நான் முதல்வன் திட்டத்தை இந்த வருஷம் கிட்டத்தட்ட 52 பசங்க ஐஏஎஸ் ரேங்க் பாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம இந்திய அளவில் நம்ம 10 ரேங்க்ல 2வது இடத்தை பிடித்திருக்கிறோம். இது மாதிரி மாநிலத்தோட வளர்ச்சி திட்டங்கள் ஒரு பக்கம், கல்வியில முன்னேற்ற பாதை கொண்டு வர திட்டங்கள், அப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்ஸ். இன்னைக்கு பார்த்தா நானும் ஒரு கிராமத்திலிருந்து வந்த ஒரு பையன்றதால சொல்றேன். இன்னைக்கு வந்து கிராமங்கள்ல ஃபுல்லா சாலைகள் இருக்கு, தெரு விளக்குகள் இருக்கு, குடிநீர் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் மேக்சிமம் என்ஷூர் பண்ணிருக்காங்க. இன்னும் சில குறைகள் இருக்கலாம், ஆனா என்ஷூர் பண்ணிருக்காங்க. அங்கேயே ஊர்ல வந்து ஒரு சாதாரண பால் 2 மாடு வச்சிருப்பாங்க. அவங்க பால் கறந்தா அதை அவங்களுக்கு ஒரு மினி பஸ் கொடுக்குறாங்க. அவங்க நகருக்கு வந்து பாலை விற்கிறாங்க. ஸோ பெண்களை வந்து சுதந்திரப்படுத்துறாங்க. பெண்களை வந்து தற்சார்பு பொருளாதாரத்தில் வாழ வைக்கிறாங்க. இந்த மாதிரி திட்டங்கள் வளர்ந்துட்டே வருது. இதே நேரத்தில் வந்து ஒன்றிய அரசாங்கம் கொண்டு வர திணிக்கிற திட்டங்களை எதிர்க்கிறாங்க. ஸோ இப்ப இந்த நேரத்தில் இந்த மாற்றம் வேணும்னு நம்ம கேட்கிறோம். இதையும் தாண்டி மாற்றம் வரும்னா, அப்ப அந்த மாற்றத்தை தாங்கி பிடித்து இங்க வர ஒரு தலைவன், இன்னைக்கு விஜய் தான் அந்த புது மாற்றத்தோடு வராரு. அவர் ரொம்ப பக்குவமா இருக்கணும்ல, ஒழுக்கமா இருக்கணும்ல, அவரை நம்பி வரவங்களை அவர் அரசியல் படுத்தணும்ல, அந்த ஒரு வருத்தம் இருக்குல்ல. அதாவது என்னன்னா, அதுக்கு வந்து அரசியல் படுத்தினாரு. கடைசியா வந்து கல்லூரிகள்ல மாணவர் தேர்வு எப்ப நடந்துச்சு? கல்லூரிகள்ல மாணவர் தேர்தல் எப்ப நடந்துச்சு? சில வருடங்களா சில கல்லூரிகள் நடக்குது, சில கல்லூரி நடக்கல. அது நடக்கும்போது நிறைய வன்முறைகள் நடக்குது, ஜாதிய ரீதியான கூட்டங்கள் கிடையாது, இன்னைக்கும் கிடையாது. அது நீங்க எந்த ஒரு இஷ்யூ ஆனாலும் வந்து அதுல வந்து ஒரு சண்டைகள் சச்சரவு இருக்கதான். சரிங்களா? இன்னைக்கு வந்து திமுக வந்து இவ்வளவு தூரம் வளர்ந்திருக்கிறது காரணமே மாணவர் பலன், இளைஞர்கள் மத்தியில வந்து ஒரு அரசியல் விழிப்புணர்வு ஏற்பட்டதுதான் உண்மை. சரிங்களா? உண்மை. ஆனா கடந்த 20 ஆண்டு காலமாக கல்லூரிகள்ல வந்து மாணவர் பேரவை தேர்தல் என்பதே கிடையாது. ஆமா, மாணவர் பேரவை தேர்தல் சொல்லும் போது அந்த மாணவர்கள் மத்தியில ஒரு தலைவனை தேர்ந்தெடுக்கணும். அதுதான் அரசியல். நமக்கு உண்டான ஒரு தலைவனை தேர்ந்தெடுக்கணும். நம்ம குறைகளை யார் சுட்டி காட்டுறாங்களோ அப்படின்னா, அப்ப ஒவ்வொரு ஆண்டும் வந்து அந்த தேர்தல் நடைபெறும் போது இவனை வந்து தேர்ந்தெடுத்தா நம்மளுடைய மாணவருடைய பிரச்சனையை வந்து தட்டி காப்பான். மாணவர்களுக்கு வந்து கல்லூரியில வந்து ஏதாவது அடிப்படை தேவைகள் வந்து குறைபாடு இருந்துச்சுன்னா போராடுவான், நம்மளுக்காக வருவான். அதுதான் வந்து அரசியல் படுத்துறது. அந்த மாணவர்களை வந்து கல்லூரி அளவிலேயே அரசியல் படுத்தக்கூடிய ஒரு களம் தான் மாணவர் பேரவை தேர்தல். கண்டிப்பா அந்த மாணவர் பேரவை தேர்தல் நடத்தாம இருந்தது யாருடைய தப்பு? நிச்சயம் நீங்க இப்ப தொட்டிருக்க டாபிக் வந்து ரொம்ப டீப்பான உண்மையான நல்ல டாபிக். ஆனா வந்து சொல்லிடுறேன். ஆமா, அது ஆனா கடந்த காலங்கள்ல வந்து இந்த மாதிரியான ஒரு இதை வந்து முன்னெடுப்பை வந்து, அதாவது அது முன்னெடுப்புன்னு கிடையாது, எப்பவுமே ஆல்ரெடி இருந்தத அதை வந்து நடத்தாம போனதுனால நீங்க சொல்ற அந்த மாணவர் சமுதாயம் அரசியல் படுத்தப்படல. அப்ப அதுக்கு யாரு காரணம்? உண்மைதான். இப்ப இந்த நீங்க மாணவர் தேர்தல் வந்து சொல்றீங்களா, மாணவர் நீங்க அரசியல் படுத்தல, நானே அவருக்கு பின்னாடி வரக்கூடிய இளைஞர்களை நீங்க வந்து அரசியல் படுத்தல, அவங்களுக்கு அரசியல் சொல்ல வர்றேன். இந்த எல்லாத்துக்குமே காரணம் ஆண்டவர்கள் தான், ஆண்டுட்டு போனவங்க தான்.
நீங்க அன்னைக்கே வந்து அந்த மாணவர்களை வந்து பக்குவப்படுத்தி இருந்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நீங்க சொல்ற மாதிரி உங்க பின்னாடியே வந்து வந்திருப்பாங்க. ரெண்டாவது, நீங்க அரசியல் படத்துல அந்த மாணவர்கள் எல்லாருமே புது மாணவர்கள் கிடையாது, கிடையாது. ஏற்கனவே உங்களுக்கு வந்து வாக்களித்தவர்கள் தான் இருப்பாங்க. ஆமா இல்லையா? எப்பவுமே வந்து எப்ப வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்கன்னா, அப்படி நீங்க சொல்றது மாதிரி நல்ல ஆட்சி பண்ணதுன்னா ஏன் வந்து தமிழ்நாட்டு மக்கள் வந்து 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஆட்சியை வந்து மாத்திக்கிட்டே இருக்காங்க? அது கூட ஒரு மாற்றம் தானே. 2000 வந்து 97ல இருந்து 2001. ஆமா 96 to 2001 கலைஞர் 96 1 to 6 அம்மையார். அப்பதான் நான் வந்து இந்த பத்திரிகை துறைக்குள்ள 1999ல. அப்ப வந்து கருணாநிதி வந்து கலைஞர் வந்து ஆட்சி பண்ண மாதிரி ஒரு அற்புதமான ஆட்சி வந்து அவர்கிட்ட கேட்டீங்கன்னா அவர் தான் சொல்லுவாரு. 96 to 2001 தான் நான் வந்து நல்ல எந்த குறைபாடுகளும் கிடையாது. நீங்க சொல்ற மாதிரி அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வளர்ச்சி, உள்கட்டமைப்பு வசதிகள்லாம் அவ்வளவு பிரமாதமா பண்ணிய ஆட்சி வந்து திமுக ஆட்சி. அந்த திமுக ஆட்சியை வந்து அடுத்த தேர்தலை வந்து கண்டினியூ பண்ண வச்சாங்களா மக்கள்? அதுதான் வந்துட்டு அந்த வந்து மின்வெட்டு அது இதுன்னு அப்ப கிடையாது. மின்வெட்டு அது வந்து இதுக்கப்புறமா வந்தது 2009. அப்ப வந்து மிக அற்புதமான ஆட்சி. சென்னை மாநகரம் ஃபுல்லா மேம்பாலங்கள், சமுதாய நல கூடம் சொல்ற பாத்தீங்களா, அப்பெல்லாம் வந்து அப்ப கொண்டு வந்தது. அப்ப வந்து இதே நம்ம முதலமைச்சர் தான் அப்ப வந்து மேயர். இன்னைக்கு இருக்கக்கூடிய அமைச்சர்கள்ல வந்து 2-3 அமைச்சர்கள் அன்னைக்கு கவுன்சிலர்கள். சரிங்களா? அவ்வளவு பிரமாதமா பண்ணாங்க. வாரந்தோறும் வந்து சென்னை மாநகராட்சி சார்பில் ஏதாவது ஒரு கட்டட திறப்பு விழாக்கு போய்கிட்டோ இருப்போம். இப்ப 2000-2001 அந்த காலகட்டத்துல அதாவது வந்து கருணாநிதி வந்து கலைஞர் வந்து முழுக்க நம்பர் மீண்டும் நம்ம தான் ஆட்சிக்கு வருவோம்னு சொல்லிட்டு அவ்வளவு நம்பிக்கை இருந்தார். ஆனா மக்கள் வந்து மறுபடியும் அவருக்கு வந்து கொடுக்கலையே வாய்ப்பை. இல்ல இப்ப நீங்க சொல்றது அப்படின்னு சொல்லும் போது நம்ம மக்களுடைய மைண்ட் செட் எப்பவுமே ஆட்சி புரிஞ்சியா, ரைட், ஓகே, உன் மேல வந்து ஆட்சியில வந்து அதிருப்தி இருந்துச்சுன்னா அதை அப்படியே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்த யாரா அவனுக்கு போடுறான். இப்படிதான் வந்து ஓட்டு போடுறது. அது வந்து யாருன்னா அந்த செட்டைன் பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் தான். அந்த வெற்றி தோல்வியை நிர்ணயிக்க வந்து அந்த நியூட்ரல் ஓட்டர்ஸ் இருப்பாங்க. ஒரு 5 to 10% ஓட்டு. அந்த அவங்களுடைய ஆட்சி காலத்துல இருக்கக்கூடிய அதிருப்தியை வந்து வெளிப்படுத்தக்கூடிய மக்கள் இருக்காங்க. அவங்கதான் வந்து வெற்றியை வந்து தீர்மானிக்கக்கூடியவங்க. உங்களுக்கு திமுக உள்ள ஓட்டு பர்சன்டேஜ் அப்படியே விழுகும். அது மாறவே மாறாது. ஒவ்வொரு தேர்தலையும் அப்படியே. ஆமா, திமுக அப்படியே வரும், ஏடிஎம்கே அப்படியே வரும். இந்த நியூட்ரல் ஓட்டர்ஸ்ல புது வாக்காளர்கள், யங்ஸ்டர்ஸ்னு ஒரு டீம் இருக்கும். அவங்க மாற்றத்தை அதே மாற்றம் தான் இப்பவும் இருக்கு. இந்த மாற்றம் வந்து அதிகப்படியா இருக்கு. அவ்வளவுதான். இப்ப இல்ல இப்ப இந்த ஓகே ஃபைன், உங்களோட பார்வையில வந்து இந்த 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஆட்சி மாறிட்டு தான் இருக்கு. ஏன்னா இந்த கண்டினியூஸா 2 முறை வின் பண்ணவங்க, கடந்த முறை ஜெயலலிதா அம்மாவோட 2011, 16 வின் பண்ணாங்க. அது மாதிரி எம்ஜிஆர் அவர்கள் ஜெயிச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் யாரும் கண்டினியூஸா வந்து காமராஜர் காலத்துல இருந்திருக்கு. அதுக்கப்புறம் நடுவில் இடைப்பட்ட காலங்கள் இல்லை. ஆனா இப்போ வந்துட்டு மாற்றம்னு ஒண்ணு வந்து மக்கள் கேட்குறாங்க. அதே நேரத்துல வந்துட்டு ஒரு மாற்றத்துக்கு வந்து நம்ம ஒரு காரணத்தை சொல்ல வேண்டியது இருக்கு. அது மக்கள் கையிலேயே தான் விட வேண்டியதா இருக்கு, என்ன காரணங்கள் அவங்க வச்சிருக்காங்கன்ட்டு. ஆனா பொதுவான பார்வை என்ன இருக்குன்னா, நம்ம ஊர்ல வந்து மருத்துவ கல்வி, மருத்துவ கட்டமைப்பு, தொழிற்சாலைகள் புது வந்து கூகுளோட சேர்ந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கொண்டு வரக்கூடிய திட்டங்கள் கொண்டு வராங்க. ஃபேஸ்எக்ஸ் நிறுவனத்தோட போட்டு இங்கே ஒரு ஏரோபிக் சென்டர் வரப்போகுது. வந்து இங்கே வந்து உயர்கல்வி, இந்த கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ உயர்ந்திருக்கு. கொரோனா காலங்களுக்கு அப்புறமாக தமிழ் வழி கல்வியிலும் தமிழக அரசு பள்ளிக்கூடங்களிலும் மாணவர் சேர்க்கை அதிகமாக இருக்கு. பெண்களோட தற்சார்பு பொருளாதாரம் உயர்ந்திருக்கு. வந்து பாதுகாப்பு சிஸ்டம் கூட பெஸ்ட்டாக தான் இருக்கு. மத்திய ஒன்றிய அரசாங்கத்தை எதிர்த்து கொள்கை ரீதியாக போராடக்கூடிய தலைவர்களாக இன்னைக்கு மு.க. ஸ்டாலின் உட்பட இருக்காங்க. நீங்க சொல்ற எல்லாமே வந்து சரிங்க. அது வந்து சாதாரண மக்களை வந்து அது சாதாரண மக்கள் மத்தியில வந்து அது எடுபடாது. நீங்க மறுபடியும் சொல்லுங்க, நீங்க சொல்ற அந்த தமிழ் வழி கல்வி இதெல்லாம் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா வளர்ந்த மக்களுக்கு தான் வந்து அது பயன்படும். இல்ல இப்போ சாதாரண மக்கள் கூட பாத்தீங்கன்னா வந்து மக்களுக்கு வந்து அந்த பிரச்சனை வருது. அவனை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நம்ம சாப்பிடுறதுக்கு வந்து நிம்மதியா போயிட்டு வர்றதுக்கு வந்து ஒரு பாதுகாப்பான இது இருக்கு, அதெல்லாம் வந்து பார்ப்பாங்களே தவிர நீங்க சொல்ற மாதிரி இது கூகுள் ஸ்பேஸ்எக்ஸ் அந்த இதோட எல்லாம் வந்து இது பண்ணலாம். அதெல்லாம் வந்து தெளிவா வந்து அந்த மக்களுக்கு தெரியும். இப்ப புரியுது. இப்ப நீங்க இப்ப நம்ம ஊர்லயே வந்துட்டு மக்களை வந்து 2-3 விதங்களா, விவசாய மக்கள், நெசவாளர்கள், படித்தவர்கள், மிடில் கிளாஸ்,
ஹை கிளாஸ் இல்ல ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் நம்ம பல வகையில பிரிக்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா நம்மளோட நிலப்பரப்பு தட்பவெப்ப சூழ்நிலை பொறுத்து நிறைய மாறுபாடுகள், அதாவது மொழி, கலாச்சாரம், ஒரு உணவு வகை எல்லாமே மாறுது. ஆனா பொதுவாகவே வந்து நீங்க சொல்ற மாதிரி ஒரு பத்திரிகையாளரா உங்களோட பார்வை வந்து மாற்றங்களை நோக்கி மக்கள் போவாங்க. ஆனா வந்து மாற்றங்களை சரி செய்யக்கூடிய அளவுகளை கூட இப்ப இருக்கிற அரசாங்கம் சிறப்பா செயல்பட்டு இருக்குன்னு ஒரு பார்வையும் இருக்கு. ஆனா இதுக்கு நடுவில் வந்து புதிய வரவா வந்து விஜய் வந்திருக்காரு. ஆனா விஜய் வந்துட்டு புதுசா வர்றது வந்துட்டு எந்த மாற்று கருத்து இல்லை. கடந்த முறை வந்து கமல்ஹாசன் வந்தாரு, சீமான் ஏற்கனவே வந்துட்டு இருக்காரு, அது மாதிரி வந்து விஜயகாந்த் அவர்கள் வந்தாங்க. அது மாதிரி வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலயும் வந்து ஒவ்வொரு புதியவர்கள் வந்துட்டு தான் இருக்காங்க. ஆனா எந்த புதியவர் மீதும் வைக்காத குற்றச்சாட்டுகளை விஜய் மீது குற்றச்சாட்டுகள் வைப்பது தாண்டிலும் இருக்கு அப்படின்னு தான் பார்வை. ஏன்னா வந்து ஓகே அவர் தனிப்பட்ட, ஏன்னா அவரோட தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி இருக்கு. இப்ப கூட அந்த தஞ்சாவூர் மாணவன் இன்னைக்கு இறந்துட்டாரு. அவர் சார்பா யாரும் போய் பார்க்கல. எதற்காக வந்து விஜய் மேல வந்து அவ்வளவு இது? ஏன்னா விஜய் வந்துட்டு ஒரு கைப்பிடி இல்லாத கத்தி மாதிரி இருக்காருன்னு பயம் இருக்கு. ஏகப்பட்ட அவர் வந்து கமல் ஏன் அவர் மேல அந்த பயம் இருக்குன்னு சொல்லிடுறேன் பாருங்க. கமல் வந்தாரு. ஆமா, அவங்க யார் மேலேயும் அந்த பயம் இல்லை. ஏன்னா விஜயகாந்த் அவர்கள் கேப்டன் புதுசா கட்சி ஆரம்பிச்சு வரும்போது அவர் ஜெயலலிதா அவர்களும் கலைஞர் அவர்களும் உயிரோடு இருக்கும்போதே கட்சி ஆரம்பிச்சு வந்தாரு. 2 பேரும் ஏத்து பாலிடிக்ஸ் பண்ணாரு. திடீர்னு அம்மையார் கூடவே ஆட்சிக்கு அமைச்சு அந்த அம்மாவுக்கு வந்து அரியணை ஏற்றினாரு. மறுபடியும் வெளியில வந்தாரு. அப்புறம் வந்து மறைந்தார். கமல்ஹாசன் அவர்களும் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தோட கொள்கைகளை எதிர்த்து அந்த நிர்வாக சீர்கேடுகளை எதிர்த்து தான் தனியா கட்சி ஆரம்பிச்சாரு. அவரும் வந்து இன்றைக்கு அவங்களோட கூட்டணி அமைச்சிட்டாரு. இவங்க யார் மீதும் வைக்காத குற்றச்சாட்டை ஏன் விஜய் மீது வைக்கிறோம்னா, விஜய் பின்னாடி வந்து நம்ம வீட்டு பிள்ளைகள் வந்து இன்னைக்கு ஜென்சி கிட்ஸ்களாக இருக்கிறவங்க கண்மூடித்தனமா அவர் பின்னாடி ஒரு பெரிய கூட்டம் திரளதை பார்க்க முடியுது. அந்த பயம் ஒண்ணு. அதை வந்து கட்சிக்காரனா ஒருத்தர் கேட்டீங்கன்னா அவர் வந்து அவன் பக்கம் ஓட்டு அதிகமா வந்துடும்னு கேட்கலாம். நம்மள மாதிரி பொதுவான பார்வையாளர்களை பார்க்கும்போது வாக்குகளை நம்ம பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா ஒரு சமூகம் ஜென்சி கிட்ஸ் இவங்களுக்கு வந்து இடஒதுக்கீடு பிரச்சனை தெரியாது, நடக்க முடியாத சாலைகள் இருந்தது, நம்ம இடுப்புல கட்ட வேண்டிய வேட்டியை கட்ட முடியாம இருந்துச்சு, ஐயா சாமின்னு சொல்லி வந்தோம், படிக்கிறதுக்கே வந்து இங்க மொழி தேவைப்பட்டது, அவாதான் படிக்க முடியும், இவாதான் இது உள்ள வர முடியும், இந்த குளத்துல இங்கதான் தண்ணி குடிக்க முடியும்னு இருந்துச்சு, இப்ப இந்த சாலைக்குள்ள நடக்க முடியாதுன்னு கட்டமைப்புகள் இருந்துச்சு, ஜாதிய வன்முறைகள் இருந்துச்சு, மத ரீதியான அழுத்தங்கள் இருந்துச்சு. இதெல்லாம் உடைச்சவன் பெரியார், அண்ணா, காமராஜர், இவ்வளவு பேர். ஆனா இந்த தலைமுறைக்கு அதெல்லாம் ஒண்ணுமே தெரியவில்லையே. போட்டேன், அதனால வந்து அந்த கூட்டம் இவர் பின்னாடி போனா பயம் இருக்கு. தாரோடு போட்டா நீ போயிடாத அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. இல்ல தாரோடு போட்டு நீங்க போங்க, ஆனா பண்படுங்கள். இப்ப 50 பேர் கிட்டத்தட்ட விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சாரு, 50 பேர் செத்துருக்கான். 50 பேர் செத்தாங்கன்றது வந்து நீங்க வந்து அதாவது செத்தாங்க, அதுக்கு வந்து நீங்க என்ன சொல்லுவீங்க? விஜய் பின்னாடி போனதுனால செத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லுவீங்க. நீங்க பாத்தீங்கன்னா அது கூட வந்து அந்த இன்ஸ்டன்ட் கூட வந்து அரசியல் தான். அதையும் நம்ம வந்து பேசணும்னு வச்சுக்கிறீங்களா? இல்ல இப்ப இல்லண்ணா, இப்ப இந்த இடத்துல ஒரு வந்து கரூர் சம்பவம், அப்புறம் தஞ்சாவூர்ல கடைசியா ஒரு பையன் இறந்திருக்கான், வந்து திருச்சியில இறந்திருக்கான், கிட்டத்தட்ட 50 பேர் இறந்திருக்காங்க. இவர் வீட்டை விட்டு வெளியில வந்தாலே யம தர்மம் கூட வரான்ற மாதிரி இருக்கு. வந்து ஒரு சாதாரண ஒரு 18 வயசு 20 வயசு பையனை பெத்து எடுத்து அப்பா அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க. அட்வைஸ் பண்ண வேண்டியது, ஏன் அட்வைஸ் பண்ண முடியல? அதுதான் அவன் வந்து அவனுக்கு என்ன, இப்ப நான் கேட்ட ஒரு பையனை, இப்ப விஜய் உங்களை எந்த வகையில ஏன் ஈர்க்கிறார்? விஜய் அட்வைஸ் பண்ணிட்டார். விஜய் பின்னாடி ஏன் போறேன்னா அவர் நல்லா டான்ஸ் ஆடுவார், விஜய் நல்லா காமெடி பண்ணுவார் அப்படின்னு தான் சொல்றான். இல்ல அவர் வந்து இது சரி இருக்கட்டும், நீங்க எல்லாமே இருக்கட்டும், அப்படி வந்து போகாதீங்க, முன்னாடி போகாதீங்கன்னு சொல்லி நீங்க ஏன் வந்து அட்வைஸ் பண்ண முடிச்சுங்க? யாரு அட்வைஸ் பண்ண முடியும்னா, இப்ப கல்வி நிலையங்கள்ல திறந்து கல்வி வாடா படிக்கலாம்னு சொல்றோம், நீங்க ஹையர் எஜுகேஷன் கொடுத்து வாடா படிக்கலான்றோம். அப்ப உங்ககிட்ட வந்து இல்ல குறைகள் இருக்கு எங்கெங்க நீங்க அப்படி வந்து வச்சிருக்கீங்க. இல்ல உண்மை, மாணவர்களை வந்து நீங்க வந்து உங்களுடைய இல்ல உண்மை, இது பிரச்சனை வந்து நீங்க அப்படி வச்சிருக்கீங்க. பிரச்சனை இருக்கு. பெற்றோர்கள் அரசியல் படத்துல பெற்றோர்கள் கிட்ட பிரச்சனை இருக்கு வந்து சொல்லிட்டாங்கல. அதனால வந்து அவன் வந்து என்ன பண்ணிட்டா, அவனுடைய டான்ஸை பார்த்துட்டு அதை வந்து நம்மளே வந்து நம்ம மாணவ சமுதாயத்து மேல இல்ல இளைய சமுதாயத்து மேல நம்மளே வந்து வீசுறோம். இல்ல நீங்க அண்ணன் சொல்ற விஷயம் ரொம்ப வந்து அவங்க மேல கூட குற்றச்சாட்டு பயந்து பார்த்து வைக்க. ஏன்னா அவன் நம்ம வீட்டு பிள்ளை, அவன் மீது நம்ம சேர வாரி இறக்கவே முடியாது. ஆனா இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகள் வந்து அப்பா அம்மாவுக்கு அறிவுரை சொல்றான். அவன் வந்து ஜென்சி கிட்ஸ் ஆயிட்டான், குளோபலைஸ்டு வேர்ல்டுக்குள்ள போய் மாட்டினான். 24 மணி நேரம் ஒரே ரூமுக்குள்ள இருக்கான்.
ஆன்லைன் ஃபுட்டு சாப்பிட்றான், ஜங்க் ஃபுட் சாப்பிட்றான், ஒரு வாரம் கூட துவைக்காத துணியை போடுறான். ஆனா அவனுக்கு அறிவில்லைன்னு நம்ம சொல்ல முடியாது, அறிவுலாம் இருக்கு. ஆனா எது சரி எது தவறுன்று அந்த பண்பாய்ந்து செய்யக்கூடிய நம்மளோட வரலாறு அவனுக்கு தெரியல. அவனுக்கு எல்லாம் இப்போ வந்து ஒவ்வொரு வீட்லயும் வந்து அதுக்கு வந்து இந்த சமூகமும் காரணம், பெற்றோர்கள் காரணம், தனி மனிதன் காரணம், இன்ஃபுளுயன்ஸ், சினிமாவும் ஒரு காரணம். நம்ம சுதந்திரம் எப்படி வாங்கணும், திராவிட கலாச்சாரம், தமிழ் கலாச்சாரம் எப்படி வளர்ந்தது. இப்ப அந்த இடத்துல இந்த பயமே என்னன்னா, இவ்வளவு வந்து இப்ப வந்து ஒரு அம்மாவோட தாலியை வித்து அடமானம் வச்சு அந்த குழந்தைக்கு பைக் வாங்கி தராங்க. அப்ப 2 மாடு, அந்த மாதிரி காளை மாடா இருக்கட்டும் இல்ல கறவை மாடா இருக்கட்டும், அதை வித்து படிக்க வச்சான். கடனை உடனே வாங்கி அரசாங்கம் வந்து இலவச கல்வியை கொடுக்குது, இடஒதுக்கீடு கொடுக்குது. எல்லாத்தையும் போய் அனுபவிச்சுட்டு எந்த வரலாறுமே தெரியாம அந்த குழந்தைங்க, அந்த பிள்ளைகள் 15 வயதுல இருந்து 30 வயசுக்குள்ள இருக்கிறவங்க சினிமா பார்த்து சினிமா மோகத்தின் பின்னாடி போயிடக்கூடாது. அப்படி போற கூட்டம் சரி பண்படுத்தப்படணும். அந்த கூட்டத்தை ஈர்க்கக்கூடிய தலைவர்கள் பண்படணும். இதுப்பா இந்த கூட்டத்துக்கு இங்க வராதன்னு சொல்லக்கூடிய தகுதி இல்லையே. அதனால நான் என்ன சொல்றேன்னா, விஜய் வந்து நடந்துக்கிற முறையோ நீங்க சொல்ற மாதிரி குற்றச்சாட்டுகளா இருந்துச்சுன்னா மக்கள் வந்து புறக்கணிக்க போறாங்க. அதை எதற்கு வந்து நீங்க பெருசா இது பண்ணணும்? மக்கள் வந்து இன்னைக்கு வந்து அவன் பின்னாடி ஓடுறவங்களாம் இல்ல அவன் பண்றது சரியில்லை, சரியில்லை, சரியான தலைவன் இல்லாட்டா விட்டுட்டு போறாங்க. சரிங்களா? இது நீங்க சொல்ற மாதிரி அரசியல்ல வந்து சொல்ல சிரஞ்சீவிய பாத்தியா, கமலஹாசனை பாத்தியா, சிவாஜி கணேசனை பாத்தியா, ராஜேந்திர பாத்தியா, பாக்கியராஜ பாத்தியா, அதே மாதிரி அந்த லிஸ்ட்ல போய் சேர போறாரு இல்லையா? அதனால மக்கள் வந்து அந்த தேர்தல் வந்து சொல்ல போறாங்க, ஆமா அவரை வந்து தலைவனா ஏத்துக்கிறாங்களா, இல்லப்பா நீ சரிப்பட்டு வர மாட்ட, நீ அந்த மூலையில போய் அந்த லிஸ்ட்ல போய் சேர போறதுன்னு மக்கள் சொல்ல போறாங்க. அது இதுக்கு நாம போட்டு வந்து பெருசா இது பண்றோம். ஆனா உண்மையில நான் வந்து உங்களுக்கு என்ன சொல்றேன்னா, இந்த தேர்தல் களம் வந்து ஒரு விசித்திரமான ஒரு தேர்தல் களம். அதனால வந்து இந்த கட்சி வரும் அந்த கட்சி வரும், இவங்களுக்கு பெரும்பான்மை அவங்களுக்கு அறுதி பெரும்பான்மைன்னு சொல்ல முடியாது. ஆனா கணிசமான அந்த அரசியல் களத்தை வந்து ஒரு ஆட்டி படைக்கக்கூடிய ஒரு சக்தியா வந்து விஜய் வந்து இருப்பாரு அப்படின்றதுதான் என்னுடைய. இப்ப பாத்தீங்கன்னா வந்துட்டு வந்து நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் பாலா சார் வந்து அவங்களோட கருத்துக்களை சொன்னாங்க. விஜய் அவர் இப்போ வந்து தமிழ்நாட்டுக்குள்ள எலெக்ஷன் நடந்து ஒரு மாற்றம் வரணும்னு ஒரு கூட்டம் எப்பவுமே பேசுற கூட்டம் இருக்கு. அது இப்போ இந்த கூட்டம் அது பெருவாரியான கூட்டமா மாறி இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. அதுக்கு விடை வந்து மக்கள் வந்து ஏப்ரல் 23 தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து ஒரு தமிழ்நாட்டுக்குள்ள வாழக்கூடிய வந்து முன்னோடிகளாக இருக்கக்கூடிய நம்மளை போன பத்திரிகையாளர்களோட கருத்து, பார்வை, எதிர்பார்ப்பு என்னவா இருக்குன்னா, தமிழ் சமூகம் எப்பவுமே வந்து ஒரு மாறுபட்ட சமூகம். தனக்கான தலைவர்களை, சித்தாந்தங்களை அது தேர்ந்தெடுக்கும். அது அவங்க சரியா தேர்ந்தெடுக்கணும். அவங்களுக்கு உண்டான ஒரு பார்வையை தெளிவுபடுத்த வேண்டியும் அந்த எண்ணத்தோடு தான் நம்மளுடைய இந்த விவாதங்கள்லாம் தொடர்கிறது. புதியவர்கள் யாருன்னா ஆட்சிக்கு வரலாம், கட்சியை துவங்கலாம். ஆனா அவர்கள் பின்னாடி திரளுகிற ஒரு பெரும் கூட்டத்தை, இளைஞர்களை சரியாக வழிநடத்த வேண்டும். அதற்காக அவர்களே தன்னை வந்து செதுக்கிக் கொள்ள வேண்டும், அறிவுபடுத்திக் கொள்ள வேண்டும், பண்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்பதான் வந்து இந்த மதவாத சக்திகளுக்கு எதிராக தமிழ் மண் வந்து போராட வேண்டிய காலம் நிறைய இருக்கு. சாதியத்துக்கு எதிராக நம்ம போராட வேண்டியது இருக்கு. பண்பட்ட சமூகமாக, சாதி சமூகம், மதம் பேதமற்ற சமூகமாக தமிழ் மண் என்றைக்கும் நிலைத்து நின்று வெற்றியடைய இந்த இளைஞர் சக்தி பெருசக்தியா நமக்கு உதவும். அதற்காக இன்றைக்கு நம்முடைய அரங்கத்திற்கு வந்து கலந்துரையாடிய பாலா சார் அவர்களுக்கு நன்றியும் வணக்கமும். நன்றி சார். ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.